ஓம் ஸ்ரீலலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 150வது ஸ்லோகத்துல கடைசி நாமா பார்க்கணும். 790வது நாமா பரா அபரா. பரா பரா அப்படின்னு சொல்ற. பரா அபரா. அம்பாள் ஒரே சமயத்துல பர வஸ்துவாகவும் இருக்காள், அபரமாகிய இந்த பிரபஞ்ச வடிவாகவும் அம்பாள் இருக்கின்றாள். பராபர வடிவமானவள் அவள், அப்பேற்பட்டவள். பராபரம், பரமாகவும் அபரமாகவும் இருப்பவள். ஒரு பொருள் ஒரே சமயத்துல மேலானதாகவும் இருக்க முடியும், கீழானதாகவும் இருக்க முடியுமா? அது எதுக்கு எடுத்து சொல்லலாம்னா, இமயமலை இருக்கு. இமயமலை இருக்கும்போது அதோட உச்சி எப்பவும் பனி மூடி, உரை பனி மூடினதா தான் இருக்கும். அது யாருக்குமே பயன்படாது. அந்த உச்சியில பார்த்தா அந்த நடு பகுதி எந்த வெயில் காலத்துல, கோடை காலத்துல அந்த பனியெல்லாம் இழகிட்டு அதுல உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நன்கு பயன்படுமாறு அந்த நடுப்பகுதி அமைகின்றதாம். கீழ்ப்பகுதி பனிக்காலத்துல நடுப்பகுதி பனிக்காலத்துல பயன்படாது. ஆனா அந்த மலையோட அடிப்பகுதி எப்பவும் மக்கள் வசிப்பதற்கு ஏற்ற மாதிரி எல்லா பயிர்கள்லாம் விளைவிக்கிற மாதிரி சாகுபடி பண்றதுக்கு எல்லாம் அப்படி பொருத்தமா இருக்கு. அப்போ ஒரே மலையில இந்த 3 பகுதியும் 3 விதங்களா அமைந்திருக்கின்றது. அன்னை பராசக்தி அதே மாதிரிதான் பிரபஞ்ச அதீத நிலையில இருக்கும்போது அவள் நிர்குண பிரம்மம், குண அதீதம், நாத அதீதம் அப்படிங்கிற 3 பெயரால் அவள் அழைக்கப்படுகின்றாள். அப்போ அவள் பரவஸ்து 3 குணத்தை கொண்டு அவள் இருக்கும்படும் போது சகுண பிரம்மம், மூல பிரகிருதி, ஈஸ்வரி இப்படிங்கிற 3 நாமாவால பாராட்டப்படுகின்றாள் அம்பாள். முக்குணமாக இருக்கும்போது பிரபஞ்சமாக, இந்த பிரபஞ்சத்துல முக்குணம் சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்களோடு சேர்ந்துதான் இருக்கு இந்த பிரபஞ்சம். எப்படி ஒரு விதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா செடி வளர்ந்து மரமாகி அது என்னது அடிமரம், கிளை, இலை, காய், பழம் அப்படின்னு ஒரே மரத்திலேருந்து விதவிதமா அப்படி பரிணமிப்பது மாதிரி அம்பாள் ஒரே இதா இருந்தால் கூட இகத்திலையும் அவள் இருக்கின்றாள், பரத்திலையும் அவள் தான் இருக்கின்றாள். பரம் அப்படின்னா நெடுந்தூரத்துக்கு அப்பால், நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டாத நிலையிலையும் அவள் இருக்கின்றாள். அது பரம். கண்ணுக்கு தெரியும் போது பக்கத்துல இருக்கிறது அபரம். இது என்ன சொல்லலாம், இந்திரியங்களுக்கும் அந்த கரணத்துக்கும் எட்டுவது அபரம். எட்டுவது மாதிரி இருக்கின்றதெல்லாம் அபரம். இந்திரியங்களுக்கெல்லாம் எட்டாதது, நம்மளோட இந்திரியங்களுக்கு எட்டாதது பரம். அப்போ அம்பாள் நாதமயம் சொல்றோம், அந்த ஒலி வடிவமா இருக்கின்றவள். நாதமயமா இருக்கும்போது பிரணவம், அந்த உச்சரிப்பு அது தாண்டி இருக்கும்போது அமாத்திர பிரணவம் அப்படின்னு சொல்லப்படுறா. மந்திரங்களை ஜபிக்கிறதுல கூட பராஜபம் அபராஜபம்னு இருக்கு. நாக்க அசைக்காம மனசுல மட்டுமே மந்திரத்தை உள்ளே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது பராஜபம். நம்ம வெளியில சப்தமா மந்திரம் சொல்லி நம்ம மந்திரம் சொல்றது அது அபராஜபம். அப்போ அம்பாள் பரம்பொருளாகவும் இங்க இகமாகவும் 2 வகையாகவும் இயங்குகின்ற இந்த அம்பாள் சொரூபத்துல எத்தனை வித மகிமைகள் அடங்கி இருக்கின்றது இல்லையா? இதனால பரா அபரா என்ற நாமாவால அவள் அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது 151வது ஸ்லோகம். சத்ய ஞானானந்த ரூபா சாமரஸ்ய பராயணா கபர்த்தினி கலாமாலா காமதுக்காமரூபிணி. 791வது நாமா சத்ய ஞானானந்த ரூபா. சத்ய ஞான அனந்த ரூபா. சத்தியம் ஞானம் அனந்த ரூபத்துல இருக்கக்கூடியவள். ஆனந்த ரூபம் எப்படிப்பட்டவள்? சத்தியமாகவும் இருக்கின்றாள், ஞானமாகவும் இருக்கின்றாள், ஆனந்தமாகவும். சத்திய ஞானானந்த ரூபா. சத்தியம்
ஞானம், ஆனந்தம் 3 வடிவிலையும் அவள் தான் இருக்கின்றாள். சத்தியம் அப்படின்னா எது? நிஜமா இருக்கிறது, எப்பவுமே இருக்கிறது. இப்ப இருந்தது கொஞ்சம் கழிச்சு அடுத்த இதுல இல்லைங்கிறது இல்ல, எப்பவும் இருக்கிறது வந்துதான் சத்து. அப்போ இந்த கால தேசம் இந்த நிமித்தத்தை முன்னிட்டு இந்த மறையிற மாதிரி இருக்கிற பொருட்கள் எதுவுமே சத்தியம் கிடையாது, எல்லாம் மாயை. நாம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், ஜீவிக்கிறதுக்காண்டி என்ன பண்றோம்? உணவை தேடி எங்கெல்லாம் அலையிறோம். அப்போ நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல அதை சாப்பிட்டுட்டு எப்பவும் சாஸ்வதமா இங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம். அது நம்மளுக்கு முடியுமா? முடியாது. நாம சத்தாக இருக்க விரும்பினாலும் நம்ம சத்தாக இருக்கவே முடியாது. அன்னை பராசக்தி தான் சத் ஸ்வரூபம். அப்போ அறிவு நம்மளுக்கு இருக்கு. அறிவை நம்மளுக்கு தேடி நம்ம படிக்கிறோம் நிறைய. நம்ம அறிவெல்லாம் வளர்த்துக்கிறதுக்காண்டி அதை தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லாம் படிக்கிறோம். மேத்ஸ், இங்கிலீஷ்னு எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். அந்த அறிவை தேடி நம்ம கண்டிப்பா அலைஞ்சி ஞானத்தை வளர்த்துக்கணும்னு நம்ம அந்த அறிவு ஞானத்தை வளர்த்துக்கணும்னு பண்றோம். இப்போ எப்படி வெளிச்சம் வர திசை நோக்கி செடிகள்லாம் என்ன பண்ணும்? தன்னை போல திரும்ப. நீங்க பார்த்துக்கிட்டேலாம் தெரியும், எந்த இடத்துல வெளிச்சம் வருதோ அந்த இடத்துல தன்னோட கிளையை நீட்டும், பூக்களை அந்த நோக்கி மலரும். அப்போ இந்த தாவரத்திற்கு கூட ஞான சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சான்றா இருக்கு. இப்போ அது அந்தந்த பொருளுக்கு ஏற்றவாறு அந்தந்த பொருளுக்குள்ள அறிவு அமைந்திருக்கின்றது. இந்த அறிவை பெறுவதற்காக நாம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். இந்த புலன் அறிவெல்லாம் இது பண்ணி கடந்த நிலையிலையும் அறிவு பெறணும்னு நினைக்கிறோம். நாம அதுல சேதன நிலையை அடைஞ்சிட்டோம்னா ஞானி ஆயிடுவான். எல்லாத்தையும் இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி அதெல்லாம் அந்த அறிவுக்கு அப்பால் பட்டு எல்லாமே சேதன நிலையா மாறிட்டோம்னா ஞானி. உச்ச நிலை. நம்ம தான் அறிவு படிக்கிறோம். தாவரங்களுக்கு படிப்பு முடியாது, அதுகளுக்குள்ள ஞானத்தை வச்சு அது பண்ணோம். மனிதனுக்கு தான் இந்த 6வது அறிவு, எது நல்லது கெட்டதுங்கிற பகுத்தறிவு எல்லாம் இருக்கு. அதற்கு நம்மளோட அறிவெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நிறைய வளர்த்துக்கிறோம், நிறைய படிக்கிறோம். ஒருத்தர் பார்த்தோம்னா பின்னால பேருக்கு பின்னால டிகிரி போட்டுட்டே போவா. அப்பேற்பட்ட படிப்புகள் படிச்சுட்டே இருப்பா. அப்போ உச்ச நிலையை அடையறதுக்கு மனிதன் விரும்புறான். அறிவை வளர்க்கறதுல ஞானமயமாக அம்பாள் எல்லார்ட்டையும் அவள் இருக்கா. அதுகளுக்கு ஏற்ற வடிவில் அம்பாள் அந்த சக்தியை கொடுக்குறா, ஞானத்தை. ஆனந்தம் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவை. நம்ம அதைத்தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனந்தம் தான் வேணும், துன்பமே வேண்டாம் அப்படிங்கிறோம். செடிகள்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு செடியை கொண்டு வரோம், நம்மளுக்கு அதை வளர்க்கணும்னு ஆசை. ஒரு மண்ணுக்கு ஒரு தொட்டிக்குள்ள நட்டு வைக்கிறோம் ஒரு செடி ஆசைப்பட்டு. அது முதல்ல வந்துட்டான்னு பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் ஒரு இலை விடுறது, பச்சையா இருக்குன்னு சொல்றோம், இலை விடுறது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும்போது நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, அந்த செடிகளுக்கும் ஒரு வாழ்வு கிடைச்சு அதுகளும் சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல இருந்து அதை எடுத்துன்னு வரும்போது அது துன்பப்படும். ஆனா இந்த இடத்துல ஊனினோடனே அது நல்லா பிடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு அது ஆனந்தம். அப்போ எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு வரைக்கும் ஆனந்தத்தை அதுகளை அடையிறது. ஆனந்தத்தை அடைவதில் நாம தான் மனிதன் தான் மேன்மையானவன். இனிமே எத்தனை இன்பத்தை தேடி எங்கெல்லாம் ஓடுறான் மனிதன். தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார். இன்பம் அங்க இருக்கு, அப்படி இருக்கு, அதை பார்க்குறோம், சினிமா வந்திருக்கா இதை பார்க்குறோம், அது போகணுமா, ஜூ போகணுமா, அதை போகணுமா, வேற ஊருக்கு போகணுமா, எல்லாத்துலயும் அதை பார்த்தா இன்பம், இதை பார்த்தா இன்பம் சொல்லிட்டு நம்ம ஆனந்தத்தை தேடி தேடி எங்க ஆனந்தம் அடைகிறோம். சிலதை பார்க்கும்போது பேரானந்தம் அடைகிறோம் நம்மளுக்கு. இப்போ அந்த பேரானந்தம்ங்கிறது எது? தியானம் பண்ணும்போது கிடைக்கிற ஆனந்தம் தான் பேரானந்தம். நமக்கு பேரானந்தம் வாய்க்க பெற்றால் வேற சிற்றின்பங்கள் நாட்டங்கள்லாம் நம்மளுக்கு போயிடும். சின்ன சின்ன ஆசைகள், அந்த ஆனந்தங்கள்லாம் வேண்டாம். அந்த பேரானந்தத்திலேயே நம்ம எப்பவும் நிலைச்சிருக்கணும்னு நம்ம நினைப்போம். அன்னை பராசக்தி இந்த சத்து சித்து ஆனந்தம் ஸ்வரூபிணியாக இருக்கின்றாள். அவள்கிட்டேந்து தோன்றின நாம எல்லாருமே அதே சச்சிதானந்த நிலையை அடைய விரும்புகிறோம் என்பதுதான் உண்மை. நம்ம அந்த நிலையில இருக்கணும்னு நினைக்கிறோம். இது நம்மளுக்கு அந்த நிலை வாய்க்க பெறுவது அன்னையோட மகிமை, அம்பாளோட கருணையினால தான் அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த நாம சாமரஸ்ய பராயணா.
சாமரஸ்ய பராயணாங்கிறத சிவனும் சக்தியும் ஒன்று கூடி 2 பேரும் ஒரே நிலையில எப்பவும் ஒன்று. சிவனுக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அம்பாளுக்கு உண்டு. சம அந்தஸ்து 2 பேருக்கும். சிவசக்தியா ஐக்கிய ரூபம்தான். அர்த்தநாரீஸ்வரர் சிவன். அப்போ அம்பாளை நோக்கி நம்ம எந்த நாமா வழிபாடு செய்யும் போது அது யாருக்கு? சிவனுக்கு சேர்த்து அமையிறது. அப்போ அம்மையப்பன் அப்படின்னு சொல்ல போனா அவளுக்கு இடையில எந்த இதுவுமே விகல்பமே கிடையாது. அவருக்கு ஒரு பங்கு கூட, இவளுக்கு ஒரு பங்கு குறை அப்படிங்கிறதே இல்லை. 2மே சமநிலையில, எதுவுமே சமநிலையில இருக்கக்கூடியவ. இதுக்கு என்னத்தை சொல்லலாம்? ஒரு வண்டியில 2 மாடு பூட்டிட்டு போறோம். வாழ்க்கையே அப்படித்தான் சொல்லுவா. வாழ்க்கைங்கிறது அந்த வண்டியில 2 காளை மாடுகள், கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒரே இதுல போனாதான் அந்த வாழ்க்கைங்கிற பயணம் நம்மளுக்கு சீரா போகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பாதையில போயிட்டே இருந்து முடிவில் நம்மளுக்கு நல்ல இடத்தை அடைய முடியும். அதே மாதிரி இந்த வண்டியில பூட்ட பெற்ற 2 காளைகள் என்ன, இது 2 ஒரே மாதிரி எண்ணத்தோட இருக்கணும். 2 ஒண்ணு அங்க முரண்டு பிடிச்சிட்டு இப்படி திரும்பி ஒண்ணு அப்படி போச்சுன்னா அதுல சிரமம் தான் 2த்தையும் இது பண்ணி. அப்போ 2மே ஒரே மாதிரி பாரம் இழுக்கிறதுலையோ அல்லது வல்லமையிலையோ 2 காளைகளுக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த வண்டி ஓட்டுவிக்கு அது சிரமமே இருக்காது. அதுல ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தால் அதனால நமக்கு திண்டாட்டம், வண்டி ஓட்டவும் முடியாது, திண்டாட்டம் தான். அந்த வண்டிக்காரனுக்கும் அதனால ரொம்ப இடைஞ்சல். அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம நடத்திட்டு போனோம். கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு, வாழ்க்கை முறையில வித்தியாசம், நிர்வாக திறமையில நீ உயசத்தி நான் தாழ்த்தி, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நீ நிறைய சம்பாதிக்கிற, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தால் குடும்ப வாழ்வு நன்கே நடைபெறாது. நம்மளால குடும்பத்தை நடத்தவே முடியாது. எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, இன்னல்கள் எல்லாம் வரும். இடைஞ்சல் ஏதாவது சேரும். அதை போலதான் என்ன நினைக்கிறான்னா, எப்படி 2 பேரும் ஒன்று போல சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கைங்கிறத நடத்தணுங்கிற மாதிரி தான். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த அண்ட நாயகனும் நாயகியும் குடும்பங்களுக்கு இடையில ஏற்படுற இதை காமிக்கிறதுக்காண்டி எப்போதும் ஐக்கியமா ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இல்லாம சம அந்தஸ்துல இருக்கிறவாள இருக்கிறா. இதுதான் சாமரஸ்ய பராயணா. அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் அவள். அடுத்த நாமா கபர்த்தினி, 793வது நாமா. கபர்த்தன்னா சிவனுக்கு பெயர். அவரு சிவனுடைய பத்தினி கபர்த்தினி. கபர்த்தன் என்ற பெயர் பெற்றுள்ள சிவனாருக்கு பத்தினியாக இருப்பவள். இப்போ கங்கை பார்க்கிறோம், ஆகாய கங்கை. சிவனாரோட கற்றை சடை முடியல அப்படியே இருக்காவள். அதுலேருந்து தான் கீழே விழுந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி அலைந்து பூலோக கங்கையாக எங்க போறா? ஹிமாச்சலத்திலிருந்து அப்படியே வெளியே கிளம்பி பூலோக கங்கையா வரா. அப்போ இந்த சிவனுக்கு அப்படி ஜட முடியினாலும் அது அவருக்கு சிவனுக்குள்ள அதே மகிமை. அந்த மகிமைகள் அனைத்தையும் பெற்றுள்ள அந்த ஜடாபாரத்துல இருந்து அங்கிருந்து அந்த கங்கை கிளம்புவதனால அந்த கங்கைக்கு தூய்மை வருகின்றதாம். அப்போ இன்னொன்னு என்ன சொல்லலாம், கங்கா ஜலம் எந்த காலத்திலும் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த பாசி படிகிறதோ புழு வருதோ அந்த மாதிரி அந்த ஜலத்துக்கு அந்த தன்மையே கிடையாது. ஏன்னா அது தூய்மையானது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஜாடிகள்ல எடுத்து வச்சிருந்தோம்னா அந்த கங்கா ஜலம் பல வருஷங்கள் ஆனாலும் கெட்டே போகாது. அப்போ இந்த சிவனோடு அது தொடர்பு கொண்டு உள்ளதுனால அது எல்லாமே தூய்மை அடைகின்றது. அவரோட சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுக்குமே தூய்மை கிடைக்கிறது. அத மாதிரி அம்பாளை சார்ந்திருக்கும் எல்லாருக்குமே புனிதம் உள்ளவர்களாக மாறுகின்றனர். அன்னை பராசக்தியிடம் இப்பதான் பார்த்தோம், சிவனாருக்கு என்ன பெருமை உண்டோ அதே இது அம்பாளுக்கு உண்டு. அப்ப அன்னை பராசக்தியிடம் இருக்கின்ற இந்த மகிமை அது அப்பேற்பட்ட பாக்கியமா நமக்கு கிடைக்கும். நம்ம அது கபர்த்தினி அப்படின்னு அந்த நாமா சொல்லும் போது நம்மளுக்கு அந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது கலா மாலா. கலைகளை மாலையாக அணிந்திருப்பவள் அம்பாள். இந்த கலை அப்படின்னா அது எத்தனையோ விதமான கலைகள் சொல்லலாம். நாட்டியம், கீதம் அப்படிங்கிறது. ஏன் ஒய்யாரமா நடக்கிறது கூட ஒரு கலை. அப்படியே அவர் நடையை பார்த்தாலே சொல்லுவா, அந்த மாதிரி அப்படியே அழகா நடந்து போறான்ட்டு.
அப்போ ஒய்யாரமா நடக்கிறது கூட ஒரு கலையா இருக்கு. இப்போ பல பல நோக்கங்களுடன் சில பேர் பார்த்தோம்னா அப்படியே கம்பீரமா நடப்பா, சில பேர் ஒய்யாரமா நடப்பா. அப்பேற்பட்ட இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆடல், பாடல், நாட்டியம் எல்லாமே இருக்கு. இந்த நடக்கிற இதுலயே அது ஒரு வகை இப்படி ஆடினானா அது ஆடல், நடக்கும்போதுதான் கால்களை வச்சு நாட்டியம் அதெல்லாம் சொல்லலாம். இப்ப நடனம், இந்த கலைங்கிறது என்னதுன்னா அது மூலமா எல்லாத்தையும் நம்மள வெளிப்படுத்தலாம். நம்மளோட மகிழ்ச்சி, நம்மளோட களைப்பு, நம்மளோட வியப்பு, ஏமாற்றம் எல்லாத்தையும் நவர் ரசங்களையும் அப்படியே பிரதிபலிக்கலாம் அந்த நாட்டியங்கள் மூலமா. நம்ம முகத்துல அந்த பாவங்களை கொண்டு வந்தா நவரசங்களும் அப்படியே முகத்துல கம்பீரம், இந்த கோபம், தாபம் எல்லாத்தையுமே காமிக்கலாம். சிவருக்கு என்ன பெயர்? நடராஜன். அப்போ இந்த பேசுறது, பாடுறது, ஓவியம் தீட்டுறது, ஏதாவது ஒரு சிற்பங்கள் அமைக்கிறது எல்லாத்துலயுமே அந்தந்த கலைக்கு தக்கன ஒரு பண்பாடு இருக்கு. அந்த கலை பண்பாடு இவை எல்லாம் சேர்ந்துதான் கலை ஞானங்கள். 64 கலைகள். அப்போ உண்மையில கலைகள் 64 தானா? இல்ல, அதுல 64 கிடையாது. அதை விட எல்லா விதமான கலைகளும் இயற்கை தாயிடத்துல அத்தனை கலைகள் இருக்கு. அப்போ இயற்கையில ஒவ்வொரு பகுதியும் ஒரு கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. இதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த அழகை ரசிக்கிறதே அன்னையோட வழிபாட்டுக்கு சமானமா. அப்போ மனிதன் தான் கற்ற கலைகள் எல்லாவற்றையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணி அப்ப அன்னையோட வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்துறது மிக சிறந்த வழிபாடாக அமைகின்றதாம். அடுத்தது காம துக் அப்படின்னா காமங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பவள் அவள் தான். ஆசைகள் என்னெல்லாம் புருஷார்த்தங்கள் சொல்றோம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அந்த காமம் அப்படிங்கிறது தான் என்ன சொல்றது, எல்லாம் நம்மளோட ஆசை என்ன வேண்டுமோ அதை எல்லாம் விரும்பியவாறு பெறலாம் தான் காமம். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு அதே மாதிரி வேணும். அவ ஒரு நெக்லஸ் பண்ணிட்டு இருக்கா, அதே மாதிரி நான் பண்ணிக்கணும். அவ ஒரு சாரி வாங்கிட்டு இருக்கா, நான் அதை மாதிரி வாங்கிக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ண சரி பரவாயில்ல, இது கொஞ்சம் அது மாதிரி இருக்கு அப்படின்னு அது நம்ம மகிழ்ச்சியோட ஒண்ணு வாங்கி அடைஞ்சு சந்தோஷம் அடையிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சந்தோஷங்கள்லாம் இது பண்ணிதான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில பிடிப்பு, பற்றுதல் இருக்கு. அப்போ நம்மளுக்கு விரும்பியது கிடைக்கலைன்னா முதல்ல எதிருமே குழந்தை பிறந்து படிப்பு விரும்பியதை படிக்கலைன்னா, அது படிப்பு கிடைக்கலைன்னா அதுலயும் அவளுக்கு ஒரு சோர்வு வந்துடும், அது படிப்பு நாட்டம் போயிடும். அப்போ விரும்பியதை அடைய பெற்றால்தான் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அது கிடைக்கலைன்னா சலிப்பு வந்துடும். அம்பாளோட அருள் இருந்ததுனால் நாம என்ன விரும்புறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது திண்ணம்ங்கிறா. அப்போ காமதுக் அப்படின்னு சொல்றோம்னா சொர்க்கத்தில் உள்ள தெய்வீக பசுவான காமதேனு. அது அம்பாள் ஒரு காமதேனு, அதை விட மேலானவள் அவள். இதோட தலை எப்படி இருக்கும்? காமதேனு பார்த்தா தெரியும். தலை மானுட பெண் ஒருத்தியோட தலையாகவும் உடல் முழுவதும் ஒரு பசுக்குரிய அமைப்பிலும் இருக்கும். அப்போ அந்த பறவைக்கு உள்ளது மாதிரி அகன்ற சிறகுகள் இருக்கும். ஏன்னா அது நினைச்ச நேரத்துல பறக்கும் அந்த காமதேனு பசு. அப்போ இது எப்படி இருக்குன்னா மானுடன், விலங்கு, பறவை இவை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அப்போ உயிர் வகைகள் பரஸ்பரம் ஒருத்தருக்கொத்தர் துணையா இருந்தால் தான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிறைவாக அமையும் அப்படிங்கிறது இந்த காமதேனுவோட அந்த உடல் அமைப்பு நம்மளுக்கு அதை எடுத்து சொல்கின்றது. இப்போ நம்ம ஒன்னு அடையணும்னு நினைக்கிறோம், முறையா நேர்மையா முயற்சி பண்ணினா அதுக்கு நம்மளுக்கு நல்ல முறையில கிடைக்கும். இந்த நேர்மையா முயற்சி அப்படிதான், அதுதான் ஒரு காமதேனு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கைக்கு செல்வம்ங்கிறது வேணும் இல்லையா? நம்மளுக்கு அதை அடையறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம். அந்த முயற்சி எடுத்து நேர்மையான வழியில பொருள் திரட்டினால் அதுவே ஒரு சிறந்த வழிபாடாக ஆகின்றதாம். நான் வேலையே செய்ய மாட்டேன், எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள்னு சொல்லியிருக்கா, நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு எங்க அதிர்ஷ்டம் வருதுன்னு பார்க்கலாம்னா வராது. அந்த அதிர்ஷ்டம் நாள்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அதுக்குள்ள முயற்சி நம்ம செய்யும் போது நமக்கு அது அமையும். அதுதான் முக்கியம்.
சோம்பேறியா உட்கார்ந்துன்றவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது, வேறு எந்த உலகமும் அவனுக்கு இல்லை. அப்போ ஊக்கமா ஒரு வேலை செஞ்சு விரும்பிகள் எல்லாம் நம்ம அடையும் போதுதான் நம்மளுக்கு அந்த அம்பாள் சொல்ற அந்த காமதேனு அப்படிங்கிற நாமத்துல இது இருக்கு. முயற்சி எடுத்து அம்பாளோட அனுக்கிரகத்தினால எல்லாவற்றையும் நேர்மையான வழியில வழிபாடு பண்ணும் போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். காமதுக்ங்கிற நாமம் இதை எடுத்து சொல்வதாக இருக்கின்றது. அடுத்த நாமா காமரூபிணி, 796வது நாமா. காமரூபிணி காமேஸ்வரனோட வடிவத்துல இருப்பவள் அம்பாள். காமேஸ்வரன் அம்பாள் காமேஸ்வரியா இருக்கும்போது நினைப்பா, அம்பாள் இவ்வளவு அழகா இருக்காளே, இவருக்கு ஏற்ற கணவன் யாருன்னு பிரம்மா விஷ்ணுலாம் யோசிக்கும் போது சிவனார் உடனே காமேஸ்வரன் வடிவம் எடுத்துட்டு அப்படியே நிற்கிறாராம். அந்த அழகு, நிறம், கட்டழகு, வயது, அப்படியே எல்லா ஆபரணங்கள்லாம் பூண்டு காமேஸ்வரனா இருக்க சின்னங்கள் ஆயுதங்கள் எல்லாம் அது மேலான நிலையில இருக்கிறதா இருக்கான். அம்பாளும் அதே வடிவில இருக்காளாம். அப்போ இந்த நிறை வாழ்வு அப்படிங்கிறதுக்கு ஆண்கிறது பெண்கிறதுலாம் வேண்டாம். எண்ணியதை நம்ம எண்ணியபடி அடைவதற்கு என்ன இது பண்ணுவள், அந்த அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் எல்லாமே எண்ணியதை இப்பதான் நம்ம பார்த்தோம். காமதுக் எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடியவள். அப்போ அம்பாள் எப்படிப்பட்டவள், கருணையே வடிவானவள் அவள். அனந்த கோடி உயிர் வகைகளாக அவள் தான் இருக்கின்றாள். எல்லா உயிர்களிலும் அன்னை இருக்கின்றாள். அத்தனை வடிவங்களின் வாயிலாக எண்ணிக்கையில் அடங்காத ஆசைகளை எல்லாம் அவள் நிறைவேற்றினாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, எல்லாவற்றையும் அவள் நிறைவேற்றி வைக்கின்றாள். இப்போ நல்லதை விரும்பி அதன் பொருட்டு நம்ம நேர்மையா முயற்சிலாம் செஞ்சோம்னா அவன் நிச்சயமாக அவனுக்கு அம்பாள் எல்லா விதமான அவளோட ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பாள். அது சிறந்த வழிபாடு. இதையெல்லாம் முறையா அம்பாள் தான் நிறைவேற்றி வைக்கின்றாள். காம ரூபிணி, காமேஸ்வர வடிவத்தில் இருப்பவள். கலாநிதிகி அடுத்த நாம பார்க்கலாம். 152வது ஸ்லோகத்துல பார்ப்போம். கலாநிதி காவ்ய கலா ரசஜ்ஞா ரசசேவதிஹி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேஷனா. கலாநிதிகி எப்படி இருக்கலாம்? கலாநிதி, நிதினா செல்வம். எல்லாரையும் தன்னோட செல்வமாக அவள் கொண்டிருப்பவள். இந்த ஜீவ கோடிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய செல்வமாக கொண்டிருப்பவள். கலைகள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் ஜீவர்கள்னு பெயர். அப்போ கலைகளுக்கு ஜீவர்கள், அதான் அந்த ஜீவ கலாநிதிகி. இப்போ ஒரு அரசனுக்கு செல்வம் அப்படின்னா எதை சொல்லலாம்? அவனுடைய குடிமக்கள், அவன் எத்தனை எத்தனை இதுல அவன் இருக்கான் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு சிறந்த செல்வமா பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட செல்வத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பவள் அன்னை பராசக்தி. அதையெல்லாம் அவளுடைய பொக்கிஷம். குடிமக்கள் தான் ஒரு ராஜாவுக்கு செல்வம். இப்ப எத்தனை அவன் ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கான், அத்தனை செல்வம், அத்தனை கோடி ஜீவராசிகளும் அவன் நேர்மையா அரசாட்சி பண்ணிட்டு எல்லாரும் செல்வமா நினைச்சு அவன் பண்ணும் போது அவனுக்கு அது பொக்கிஷமா அமையிறது. இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அம்பாள். இன்பத்தை பார்க்கிறோம். சந்திர கலைகள், நம்மளுக்கு சந்திரனாலே இன்பத்தை கொடுக்கக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது, பால், நிலா எல்லாம் சொல்லுவோம். எத்தனையோ கவிஞர்கள் நிலா வச்செல்லாம் நிறைய இது பண்ணியிருக்கா. அப்போ இன்பத்தை கொடுக்கக்கூடிய கலைகள் சந்திர கலைகள். அது 16 பிரிவுகள், பாகை சொல்வா, அத்தனை கொண்டது. அந்த பாகைகள் எல்லாம் அம்பாளுக்குரிய பொக்கிஷம். யஜ்ஞம்லாம் நடக்கும் போது அந்த கர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அம்பாளுக்குரிய ஆகூதிகளாக ஹோம அக்னியில் கொடுக்கப்படுகின்றன. அந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாமே கலைகள். கலைகள்னா எத்தனை பேர்கள், எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அப்போ எண்ணிக்கையில் அடங்காதவைகளாக அவைகள் அப்படியே பெருகின்றே போறதாம். இவை எல்லாம் எங்க போய் முடியுமா? பர ஞானம்
அடையும் போதுதான் இது எல்லாமே பூர்த்தி ஆகுமா. அத்தகைய பெறுதற்கரிய நிதியை கொண்டிருப்பவளாக அம்பிகை விளங்குகின்றாள். கலாநிதிகி. அடுத்த நாம காவிய கலா. காவிய கலா அப்படின்னா காவியங்கள், கவிதைகள், அதையெல்லாம் இயற்றுகின்ற கலை வடிவத்தில் அம்பாள் இருக்கின்றாளாம். ஒரு கவிதை கவிஞன் மொழி பேசுறோம் இல்லையா, அதோட அமைப்புல கவிதை தான் உச்ச நிலைகளாம். அப்போ ஒவ்வொருத்தர் எத்தனையோ மொழியில எத்தனை கவிதைகள் எழுதுறா. ஹிந்தில, மலையாளத்துல, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, பாரசீக மொழி, அரபு மொழி, எத்தனையோ மொழிகள். எல்லா மொழிகள்லயும் ஒவ்வொரு மொழியிலையும் இருக்கிற கவிதை தான் அந்த மொழிக்குரிய சிறப்பை கொடுக்கின்றதாம். கவிதையில இயல், இசை, கூத்து, அதான் நாடகம், 3 பகுதி இருக்கு. அப்போ நல்ல கவிதை அப்படின்னு சொல்லும் போது அதோட உரை நடையில எப்படி இருக்குமோ உறுதிப்பாடு, தெளிவு இருக்குமா. அப்படின்னா தான் அது சிறந்த கவிதையாக போற்றப்படுகின்றது. அந்த கவிதை என்ன பண்ணலாம், ராகம் தாளத்தோட இசையா பாடும் போது அது எப்படி ஆறுது, அப்படியே அந்த மொழியே புரிய வேண்டாம். ஆனா அந்த இசை எப்பேற்பட்ட உருகாத நெஞ்சத்தையும் உருக்கிவிடும். அப்பேற்பட்ட இசையாக மாறுகின்றது அந்த கவிதை. அது அம்பாளோட அனுகிரகம், அதெல்லாம் காரணம். அப்போ நாடகம் எதை சொல்லலாம், நம்மளோட வாழ்க்கையே ஒரு நாடகம் தான். இந்த உலகம் என்கிற சொல்லுவார், ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், உலகம் என்கிற நாடக மேடையில் நாம் எல்லாம் நடித்துக் கொண்டிருக்கின்ற நடிகர்கள். அப்போ இந்த வாழ்வுங்கிற முடிவில்லாத நாடகம், இது யாரு எழுதுறா, யார் நடத்தி வைக்கிறா, சபாபதி சிவனார், சிவபெருமான் தான். அவர் தான் அந்த கூத்துக்கெல்லாம் தலைவர். நடராஜர் அவர், கூத்தனார், தில்லை கூத்தர் அவர்தான். அப்போ அதை உள்ளது உள்ளபடி விளக்கறதுக்கு அவருடைய கூத்துக்கள், கவிதைகள் எல்லாம் நல்ல முறையில பயன்படுறது. இப்போ எல்லா விதத்திலையும் மக்களுக்கு ஒரு ஜீவ சக்தியை கொடுத்து குறையேதும் இல்லாம இருக்கின்ற அந்த கவிதை அந்த கவிஞர்களுக்கு அமைகின்றதுன்னா அது அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான். அதனால அவளுக்கு காவிய கலா என்கிற நாமா முற்றிலும் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. அடுத்த நாம ரசக்ஞா. ரசக்ஞா 799வது நாமா. வெவ்வேறு பாங்குகளை ரசிக்கும் இயல்பை கொண்டவள் அம்பாள். நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ரசனைகள் மாறுபடும். ஒருத்தருக்கு அது பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அது பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலைகளும் நிகழ்ச்சிகளையும் முன்னிட்டு விதவிதமா ரசனை இருக்கும் இல்லையா. என்னெல்லாம் சொல்வாத, ரதி, ஹாசம், சோகம், குரோதம், உற்சாகம், பயம், ஜுகுப்சை, விஸ்மயம், சமம் அப்படிங்கிற நவ ரசங்கள் அத நடனத்துல வெளிப்படுத்துவாதெல்லாம். அப்போ தலைவன் தலைவிக்கு இடையில உள்ள அன்பு ரதி அப்படின்னு சொல்லலாம். நகைப்பு, ஒரு சிரிப்புக்குரிய விஷயம்னா அது ஹாஸ்யம். அதான். அடுத்தது சோகம். சோகம்ங்கிறது ரொம்ப விச்சனத்தை ஏற்படுத்துறது. குரோதம்ங்கிறது சினம், நம்ம கோவப்பட்டோம்னா அதான் குரோதம். உற்சாகம், அப்படி வீரியமா ஒரு செயல் செய்யணும் இல்லையா, பராக்கிரமம், அதுதான். பயம், ஏதாவது ஒரு பொருள்னால நமக்கு ஆபத்து வந்துருமோன்னு நினைக்கும் போது அது அந்த அச்சம். அப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, நம்மளுக்கு அது அருவருப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதுதான் ஜுகுப்சை. நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், அது நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா அது வியப்பு. அதுதான் வியப்பு, அதான் விஸ்மயம்ங்கிறது. அப்போ சமம் அப்படிங்கிறது எப்பவுமே மனசு எல்லா நிலையிலையும் ஒன்று போல இருக்கிறது சமம். அப்ப ரசம் அப்படின்னா அதுல தெய்வீகம் நிறைந்திருக்கின்றது. அம்பாள் அப்பேற்பட்ட நிச்சயமாக ரசமாக வடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வேதங்கள்லாம் எடுத்து சொல்றது. அம்பாள் இந்த ரசங்களோட வேற்றுமைகள், அதோட இயல்புகளை நன்கு முறையில் அறிந்திருக்கின்றாள். அதனால அவள் ரசக்ஞா, வெவ்வேறு பாங்குகளை ரசிக்கும் இயல்பை கொண்டவள். அடுத்தது ரசசேவதிக்கு. ரசசேவதிக்குன்னா ரசம்னா அமிர்த ரசம் சொல்லலாம்.
அந்த பிரம்மஸ்வரூபமாக உள்ள அந்த அமிர்தத்துக்கு களஞ்சியம். அவள் தான் நிறை இதா இருக்கக்கூடியவள். அப்போ ரசம் அப்படிங்கிறதுனா பிரம்மம் சொல்லலாம். ஒரு தங்கத்தினால ஒரு மாலை பண்றோம், அது எப்படி தங்கமா தான் இருக்கும், தங்கத்துல பண்ணினது அப்படின்னு சொல்ல வேண்டாம், அது பார்த்தாலே தங்கம்ங்கிறது தெரியும். அப்போ அது தான் அந்த மூலப்பொருளான பரவஸ்து அந்த பிரபஞ்சமா காட்சியா இருக்கு. அம்பாள் தான் அந்த ரசம்ங்கிறது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான கவர்ச்சிகரமான தோற்றத்துல இந்த பிரபஞ்சம்ங்கிறது இருக்கு. ரசம் இப்பதான் பார்த்தோம். ரசம்ங்கிறது ஒவ்வொரு பொருள்லையும் அதுல இருக்கின்ற ஒரு அமைப்பு. அப்போ ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாலைவனம் இருக்குன்னால் அது அதோட இதுல இருக்கு, அந்த நிலையில இருக்கிறது அதுக்கு ஒரு ரசம் அப்படிங்கலாம். அம்பாளோட போற்றுதற்குரிய மகிமைகள் எல்லாமே வெவ்வேறு பாங்குல நம்மளுக்கு தெரிய வருது. அந்தந்த பாங்க அம்பாளோட ரசம் அல்லது மகிமை அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சிறந்த வழிபாடு. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அம்பாளோட சோபைக்கு இருப்பிடமாக இருப்பதுனால இது அம்பாள் ரச சேவதிகி, அமிர்தத்தோட களஞ்சியம். அவள் தான் பிரம்மம், அவள் தான் முழுவதுமாக நிறைந்திருக்கின்றாள். அதனால அவள் ரச சேவதிகி. இன்னொன்னு புஷ்டா, 801வது நாமம். புஷ்டானா புஷ்டியா, அப்படி செழிப்பா இருக்கா சொல்லுவல, என்ன புஷ்டியா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செழுமையா இருக்கிறது அதுதான் புஷ்டி. ஒரு மரம் நன்னா செடி கொடியெல்லாம் வளர்ந்துருதுன்னா, அப்பா எப்படி செழுமையா வளர்ந்துருக்கு, எப்படி செழிச்சு வளர்ந்துருக்கு, எப்படி பார்க்கவே நல்லா இருக்கு அப்படிம்போம். அப்ப சுறுசுறுப்பா கலகலப்பா அப்படி சில பறவைகள் அப்படியே பறக்கும், உற்சாகமா அங்கே இங்கே பறக்கும் போது அந்த பறவைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது பறவைகளோட புஷ்டி. இப்போ விலங்கு கொழுத்திருக்கும், சிங்கம் இதெல்லாம் பார்த்தோம்னா அது அந்த விலங்குகளுக்குள்ள புஷ்டி. அப்படியே மினுமினுப்பா இருக்கும் அந்த மேனி எல்லாம். அப்போ மக்கள் திடகாத்திரமா இருக்கும் போது அதனால என்ன சொல்லுவா, எப்படி எல்லாம் செழுமையா இருக்கான், பார்த்தாலே எப்படி இருக்கான் பார்த்து தெரியுது அப்படின்பா. அப்ப அதுதான் புஷ்டி. அப்போ நம்ம பிறந்து வளர்ந்து இங்க வளர்ந்து இருக்கின்ற ஜீவர்கள் எல்லாருக்கும் அந்தந்த அவாவாளுக்கு தேவையான அளவுல புஷ்டி இருக்கு. இந்த புஷ்டியில மேன்மையுற்று விளங்குவது எல்லாம் அம்பாளோட மகிமையினாலையாம். எங்கெல்லாம் புஷ்டி செழுமை ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளோட மகிமை இருக்கு, அந்த சாநித்தியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அப்படி செய்வதுதான் அகிலாண்ட ஈஸ்வரியான அம்பாளுக்கு நாம் செய்கின்ற சிறந்த வழிபாடாக மாறுகின்றதாம். அடுத்தது புராதனா. புராதனானாலும் சொல்லல, தொன்மை பழசு சொல்லுவோம். புராணம் அப்படின்னு சொல்லும் போது பழமையானது. அப்ப தொன்மையானவர்கள், எல்லாவற்றிற்கும் தொன்மையானவள். ஏன் இப்படி சொல்லலாம்? இந்த உலகம்ங்கிறது எவ்வளவோ வருஷமா இருந்துட்டே இருக்கு. நம்ம காலம்ங்கிறது நம்ம வாழற காலம் தான். பிறந்து வளர்ந்து 80 வயசு 90 வயசு 100 வயசு மேக்சிமம், அவ்வளவுதான். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அப்போ இது உலகம்ங்கிறது பழமையானது, தொல் உலகம் பழமையானது. எல்லாரும் சொல்லுவாரு, பழைய நகைகள்லாம் சேர்த்து வைக்கிறது, ஆன்டிக்லாம் சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் பழைய காலத்து இத்தனை வருஷத்துல உள்ள பொருள், இத்தனை வருஷத்துல உள்ள பொருள்ல எல்லாரும் சேர்த்து வைப்பா. அப்போ எத்தனையோ வருடங்கள் உள்ள பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து வைக்கும் போது அது காலத்தையும் கடந்ததாக இருக்கின்றது. இவர் உபயோகித்தது அவ உபயோகித்தது 100 வருஷமா 150 வருஷமா 200 வருஷமா எங்க இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆனால் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கு. இந்த காலம் விழுங்கிடும் அது எல்லாத்தையும். ஆனால் அம்பாள் இந்த காலத்தையே விழுங்கக்கூடியவளாக இருக்கின்றாள். இது எல்லாம் காலம் விழுங்குகிறது, அந்த காலத்தையே விழுங்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள். அவள் என்றுமே, அவளுக்கு பிறப்பிறப்பில்லை, அழிவே கிடையாது, என்றும் இளமையாக இருக்கின்றாள். ஏன் அம்பாளை அப்ப தொன்மையானவள்னு சொல்றோம்? அவள் எப்பவோ, அவளுக்கு தோற்றம் இல்லை மறைவும் இல்லை, எத்தனையோ இதா அவள் இருந்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் இன்றும் இளமையாக இருக்கின்றாள், மாறாதவளாக இருக்கின்றாள். இது அபிராமி பட்டர் சொல்லியிருப்பார். இது ஒரு நகையே இந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாய்க்கு முகையே அப்படின்னு சொல்வார். முகிழ் முலைமானே முதுக்கண் அப்படின்பார். அவளோட தாமரை முட்டுக்கள் போன்ற ஸ்தனங்கள் எப்பவும் அப்படியே மலராதவையாக இருக்குமாம். அந்த முகிழ் முலையா இருக்குமா, அப்படியே முட்டு முகிழற மாதிரி. ஏனென்றால் அவள் அம்பைய உண்ணா முலையாள், அவள் என்றைக்கும் இளமையானவளாக இருக்கின்றாள்.
தொன்மையானவள், ஆனால் அவள் என்றும் இளமையாக இருக்கின்றாள் சொல்லலாம். இது நகைப்புக்குரிய விஷயம் நமக்கு அப்படின்பா. உலக மக்கள் மாதிரி இல்லையே அவள், அவள் எப்பவோ தோன்றினாலும் இப்பவும் அப்படியே இருக்கின்றாள் அப்படிங்கிறார். அனைத்துக்கும் மூத்தவளாகவும் முந்தியவளாகவும் அவள் இருக்கின்றாள். இது நம்ம அப்படியே சிந்தனை பண்ணி பார்க்கும்போது அவளுடைய இது நம்மளுக்கு புரியும். அந்த இதுல லைச்சா அம்பாளை தியானம் பண்ணணும். புராதனா அவள். அடுத்தது பூஜ்யா, போற்றுதலுக்கு உரியவள் அம்பாள். 803வது நாமா. என்ன சொல்றோம்? அம்பாள் பரம்பொருள். நம்ம என்ன பண்றோம்? அவளை பூமி மேல புகழத்தக்க பொருளாக இருப்பவள் அவள். அப்போ பெருசா ஒண்ணு இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட பெருமையை நம்ம புகழ்ச்சியா சொல்லுவோம் இல்லையா? இது நம்ம எப்போதும் சொல்லக்கூடியதுதான். இது சாதாரணமானது. ஒரு பெருசா ஒண்ணு நடக்குது, அதை நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அதை போற்றுறதுங்கிறது நம்மளோட இயல்பு. அப்போ திருப்திகரமா என்ன பண்ணலாம்? இதை ஒரு இதா சொல்லலாம். கிருஷ்ண பகவான் விராட நகரத்திலிருந்து கஸ்தினாபுரம் போறார். அப்போ என்ன கௌரவர்களா என்ன முடிவெடுக்கிறார்? பாண்டவ கண்ணன் தூதரா வந்து அந்த கண்ணனுக்கு நம்ம மரியாதை கொடுக்க கூடாதுன்னு அந்த கௌரவர்கள் சகுனி அவள்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருப்பா. அப்போ ஆனால் என்ன பண்றாளாம்? கௌரவர் சபையில அவர் உள்ள நுழைஞ்சதுமே, இந்த சபா மண்டலத்துல நுழைஞ்சதுமே எல்லாரும் தன்னை அறியாமல எழுந்து அவரை வழிபாடு பண்ணி அவரை இது பண்றாள். அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஆசனத்துல உட்கார்றா. அந்த துரியோதனன் எப்படி முடிவெடுத்தானோ, ஆனா அவன் கூட என்ன பண்ணிடுறான்? கண்ணன் வந்தோட தன்னாலே எழுந்துடுறானா. அவனும் கூட அந்த நிகழ்ச்சிக்கு விலக்காக இல்லை. அப்போ போற்றுதற்கு உரியதாக ஒன்று இருந்தால் அதை போற்றாது இருக்க மனிதனுக்கு இயலாது. எல்லா பல பல பொருள்களிலும் உயிர் வகைகளும் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த அம்பிகையோட சன்னிதான மகிமை சாநித்தியத்தை பார்த்தோன்னே நாம தன்னை மறந்து அவளுக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆக எந்த இடத்துல போற்றுதற்குரிய மகிமை அமைந்திருக்கின்றதோ அந்த இடத்துல அம்பாளோட சாநித்தியம் விசேஷமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவள் பூஜ்யா, போற்றுதலுக்கு உரியவளாக இருக்கின்றாள். பூஜ்யா. அடுத்தது புஷ்கரா. புஷ்கரா 804வது நாமா. நமக்கெல்லாம் புஷ்டியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். உலகத்தை படைக்கிறா, படைச்சு ஜீவர்களை படைச்சால் கூட நம்மளை எல்லாம் காப்பதில் தான் அவளுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்றா அம்பாள். அப்ப நம்ம பிறந்தாச்சுன்னா நம்ம போஷித்து வளர்க்கிறாள் அன்னை. நம்மள என்ன என்ன நம்மளுக்கு வேணுங்கிற உணவை கொடுக்குறாள் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு உயிர், சின்ன எறும்பு இருக்கு, அதுக்குள்ள ஒரு கிடைக்கிறது, அதை இழுத்துன்னு போய் அது தன்னால வாழ்ந்துட்டு இருக்கு. எந்த இதுனாலும் சரி அந்தந்த இதுக்குள்ள அப்படியே அந்த புஷ்டியா வளர்த்து போஷித்து பாதுகாத்து கொண்டு வருகின்றாள் அம்பாள். காஷ்மீரத்துல பார்த்தோம்னா ஒரே பனிக்கட்டி. அங்க காஷ்மீர்னாலே அங்க பனிக்கட்டி பிரதேசம் தான். அமரநாத சிவஸ்தலம் அங்க இருக்கு. அப்போ ஒரே பனியை தவிர வேற எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. அங்க இருக்கிற சிவலிங்கமும் பனிக்கட்டியா தான் இருக்கும். அமர்நாத் பார்க்கிறோம் நம்ம சிவலிங்கம். அப்போ அந்த சிவலிங்கம் இருக்கிற குகையில புறாக்கள்லாம் வசித்து வருகிறது. அப்போ அந்த புறாக்களுக்கு எங்கிருந்து உணவு கிடைக்கிறது? அப்போ அந்த இதுக்கும் ஒரு உணவை கொடுக்குறா இல்லையா? அது இனிதாக அந்த இடத்துல வாழ்ந்து வரும் வகையில அன்னை எல்லாவற்றையும் போஷித்து வருகின்றாளாம். இதுல சொல்லியிருப்பா அபிராமி அங்காதில, ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் அளந்திருக்கின்றாளா அம்பாள். அவர் கொடுக்கிற இதை வச்சு அண்டம் எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் அடிக்கின்றாளாம் அன்னை பராசக்தி. அப்போ செல்வத்தை கொடுக்கிறாள். அந்த உணவு தேடுவதற்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குள்ள செல்வத்தை கொடுக்கின்றாள். அப்போ தனக்கு ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த பாங்குல என்ன தேவையோ அதை எல்லாம் கொடுக்கின்றாள் அம்பாள். அன்னை பராசக்தியினோட அருளால தான் இந்த செயல் இனிமையா ஒரு தடங்கள் இல்லாம நடந்து கொண்டு வருகின்றது புஷ்கரா. அடுத்த நாமா புஷ்கரேட்சணா. 805வது நாமா. தாமரை இதழ் போன்ற அழகிய கண்களை உடையவள் அம்பாள். கவிஞர்கள்லாம் பார்ப்போம், என்ன பண்ணுவா? தாமரை இதழுக்கு ஒப்புவா. அந்த கண்ணை பார்த்தோன்னா மான் கண்ணு, மீன் கண்ணு எல்லாம் சொல்லுவா. ஆனா தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லுவா. தாமரை இதழ் போல அந்த கண்கள் அமைந்திருக்கின்றதா. நம்ம அம்பாள்
கண்கள் எப்பேற்பட்டது சொல்லவே வேண்டாம். நமக்கே அப்படின்னு கவிஞர்கள் ஒவ்வொருத்தரை பத்தி எழுதும் போது அம்பாளோட கண்களை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். தாமரை இதழ் போன்ற அழகிய கண்கள், அவள் அழகே வடிவெடுத்தவள், அவளை பார்த்துதான் எல்லாமே அழகு என்ற சொல்லுக்கே இலக்கணமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இன்னும் ஒண்ணு சொல்லலாம்னா, பிரளய காலத்துல ஆளிலை மேல யோக நித்திரையில இருக்கின்ற அந்த பகவானுக்கு கூட அன்பு கலந்த அன்னையின் கண்கள் தான் காவலாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போ அம்பாளோட கண்களோட மகிமை பத்தி காமாட்சி, மீனாட்சி எல்லாம் அவளோட கண்கள் அப்பேற்பட்டவள். அவளோட கண்களுக்கு எதையுமே ஒப்பிட முடியாது. மகிமை வாய்ந்த கண்கள் கொண்டவள், தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவள் புஷ்கரேட்சனா. இதுவரை 152 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கின்றோம். 705 நாமங்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.